Hello everyone, welcome back to my channel. Today we're gonna learn an important spoken English lesson. Phrases. Some important phrases in English. With have. Have கூட சேர்ந்து வரக்கூடிய சில இம்பார்ட்டண்ட்டான ஃப்ரேசஸை நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இவற்றை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்வதன் மூலமாக நீங்கள் இங்கிலீஷ் பேசும்போது இன்னும் கொஞ்சம் ஃப்ளூயண்ட்டாக நேச்சுரலாக பேசுவதற்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தீஸ் ஆர் வெரி ஈஸி ஃப்ரேசஸ். இதை மைண்டில் வச்சுக்கொள்ளவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் யூ கேன் யூஸ் தெம் ஆஃபன் இன் யுவர் கன்வர்சேஷன்ஸ். Let's see one by one. With example sentences, I'm going to explain them properly. So don't skip the video while you are watching. First one. I went to the stage to deliver the speech with having butterflies in my stomach. Have butterflies in my stomach. What is this phrase? நாங்கள் ஒரு விடயத்தை செய்ய போகும் பொழுது எங்களுக்குள்ள ஒரு படபடப்பு, புரியாத ஒரு பதற்றம் நிலவும். இதை நாங்கள் இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னு கேட்டால் இந்த ஃப்ரேஸ் வச்சு have butterflies in my stomach. That is a feeling inside of us. Okay, so you can say like this. I went to the stage to deliver the speech with having butterflies in my stomach. Okay, next one. I can't attend the meeting today because I have a lot on my plate. Have a lot on my plate. What does it means? எனக்கு நிறைய வேலை இருக்குது. ஆல்ரெடி எனக்கு நிறைய வேலை செய்ய வேண்டி இருக்குது. அதனால் எனக்கு மீட்டிங் அட்டெண்ட் பண்ண முடியாது. ஐ எம் பிஸி. எனக்கு நிறைய வேலை இருக்குது என்றது சொல்கிறதுக்கான ஃப்ரேஸ் தான் have a lot on my plate. I can't do your works because I have a lot on my plate. உங்களோட வேலையை எனக்கு செய்ய முடியாது, ஏனெண்டா ஆல்ரெடி எனக்கு நிறைய வேலை இருக்குது. இது எங்களுக்கு இங்கிலீஷில் ஈஸியாக இந்த மாதிரி சொல்லலாம். Have a lot on my plate. Next one. She has a big mouth. So, be careful what you tell her if you want to keep it a secret. She has a big mouth. Big mouth. Have a big mouth என்பது gossip. Gossipக்கு ஈக்குவலானது. ஒருவர் நிறைய gossip பேசுவார். அவரிடம் ஒரு விடயத்தை சொன்னால் அது கண்டிப்பாக வெளியே போயிடும். இந்த மாதிரியானவர்களுக்கு நாங்கள் has a big mouth என்று சொல்வோம். He may seem strict, but he has a soft spot for children and always helps them when they are in need. Have a soft spot, someone or something. ஏதாவது ஒன்று அல்லது ஏதாவது ஒருவர் மீது எங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் அஃபெக்ஷன் அல்லது சிம்பத்தி. ஓகே, ஒன்றன் மீது ஒரு கவலை அல்லது ஸ்பெஷல் எஃபெக்ஷன், ஸ்பெஷல் ஃபீலிங் அபவுட் சம் ஒன் ஓர் சம்திங். இதை நாங்கள் ஹாவ் அ சாஃப்ட் ஸ்பாட் என்று சொல்வோம். He may seem strict, but he has a soft spot for children. Some people have soft spot on their pets. Understood? So, have a soft spot என்பதோட மீனிங் உங்களுக்கு விளங்கி இருக்குமான்னு நினைக்கிறேன். ஒருவர் மீது அல்லது ஏதாவது ஒன்றின் மீது எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான அஃபெக்ஷன் அல்லது சிம்பத்தி, இதை தான் ஹாவ் அ சாஃப்ட் ஸ்பாட் என்று சொல்வோம். I have a mixed feelings about moving to a new city. I'm excited about new opportunities but sad to leave my friends behind. Have mixed feelings அப்படின்றது வெவ்வேறு விதமான ஃபீலிங்ஸ் எனக்குள்ளே இருக்குது இந்த விடயத்தை பற்றி. ஓகே, நான் செய்ய போகிற இந்த விடயத்தை பற்றி எனக்கு வித்தியாசமான ஃபீலிங்ஸ் இருக்குது. இப்போ ஒரு புதிய சிட்டிக்கு நான் போக போகிறேன். ஸோ ஐ ஹாவ் மிக்ஸ்ட் ஃபீலிங் அபவுட் தேட். பிகாஸ் அந்த இடத்துல நான் செய்ய போகிற புதிய விடயங்களை பற்றி எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாலும்
என்னோடய ஃப்ரெண்ட்ஸை விட்டு பிரிகிறது கவலையாக இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலிங், ஒரே விஷயத்துக்கு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங் உங்களுக்கு இருக்குதா? அதை நீங்கள் இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? ஹாவ் மிக்ஸ்ட் ஃபீலிங்ஸ். ஐ ஹாவ் மிக்ஸ்ட் ஃபீலிங்ஸ் அபவுட் மூவிங் டு அ நியூ சிட்டி. I can't come because I have a commitment this evening. Have a commitment. What is have a commitment? என்பது ஒரு உறுதி, ஒரு பொறுப்பு. நான் உறுதிமொழி கொடுத்திருக்கிறேன் இதை செய்வதாக இந்த டைமில். ஸோ எனக்கு அந்த டைமில் வேறு வேலை எதுவும் செய்ய முடியாது. I can't come because I have a commitment this evening. I told my wife that I'll come to go out today evening. So I can't come. So that is a commitment. Have a commitment. I have a commitment. எனக்கு ஒரு உறுதி அல்லது பொறுப்பு இருக்குது. We had a good time at the party last night. Have a good time என்பது நாங்கள் ஒரு நல்ல சிறந்த நேரத்தை கடத்தினோம், அதாவது என்ஜாய் பண்ணினோம். என்ஜாய் பண்ணினோம் என்பது சொல்லக்கூடியது தான் have a good time. We had a good time at the party last night. அது past என்பதால் நான் have a had மாற்றி யூஸ் பண்ணியிருக்கிறேன். We had a good time at the party last night. Let's have a chat about your progress in class. Have a chat. Have a chat. கொஞ்சம் பேசுவது, சேர்ந்து பேசுவது, நாங்கள் chat பண்ணுவது என்று சொல்வோம். அது எங்களுக்கு இங்கிலீஷில் have a chat. நாங்கள் இதை பற்றி பேசுவோம் என்று சொல்கிறதுக்கு have a chat என்ற ஃப்ரேஸை யூஸ் பண்ணலாம். Let's have a chat today evening. இன்று மாலை கொஞ்சம் பேசலாம். Understood? So you can use this phrase in your conversations. Let's have a chat. She has a sharp mind and quickly solve complex problems. Have a sharp mind என்பது புத்தி கூர்மை, ரொம்பவுமே புத்தி கூர்மையானவர் என்பதுக்கு எங்களுக்கு ஷார்ப் மைண்ட், ஹாவ் அ ஷார்ப் மைண்ட் என்ற ஃப்ரேஸை யூஸ் பண்ணலாம். She has a sharp mind and quickly solve complex problems. You can't have it both ways. You need to choose. Have it both ways. இரண்டு வழிகளில், ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இரண்டு விடயங்களை நீங்கள் செலக்ட் பண்ண முடியாது அல்லது முடியும். இந்த மாதிரி சொல்ல have it both ways அல்லது you can't have it both ways என்று யூஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு 2 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. ஒரு ஜாப் கிடைக்குது அல்லது உங்களோட ஃபேவரட் ட்ராவலிங் நீங்கள் பண்ண போகிறீங்க. இது 2ல் நீங்கள் எதை செலக்ட் பண்ணணும் அண்டு வர சந்தர்ப்பத்தில் 2மே எனக்கு வேண்டும்னு நீங்கள் நினச்சிங்கண்டா you can't have it both ways. You need to choose. Understood? So இந்த மாதிரி. அல்லது if you do this job you can have it both ways. Your salary is good and also you could get some new experiences. ஓகே, இந்த ஜாப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 வழிகளில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. ஓகே, நன்மைகள் கிடைக்குது. உங்களுக்கு நல்ல சேலரியும் கிடைக்கும், புதிய எக்ஸ்பீரியன்ஸஸும் கிடைக்கும். இந்த மாதிரி have it both ways. Have it both ways. 2 விதங்களையும் கிடைக்கும். ஓகே, அல்லது you can't have it both waysண்டா நீங்கள் 2 விதங்களையும் உங்களுக்கு பண்ண முடியாது, ஏதாவது ஒன்றை தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அந்த மீனிங்கில் உங்களுக்கு இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணலாம். have it both ways. Everyone should have a say in important decisions. Have a say. What is it? Have a say. ஒரு டிசிஷன், முக்கியமான டிசிஷன் எடுக்கிற சந்தர்ப்பத்தில் அனைவரோட கருத்துக்களும் முன்வைக்கப்படணும் அப்படின்ற மீனிங்கில் இது வருது. have a say. Every one of the family members should have a say when deciding the tourist destination. நாங்கள் டூரிஸ்ட் டெஸ்டினேஷனை செலக்ட் பண்ணும்போது அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் ஐடியாஸ் அங்கே வரணும். அதை வச்சு தான் நாங்கள் டிசிஷன் எடுக்கணும். இந்த மாதிரி சொல்ல தான் நாங்கள் ஒவ்வொருத்தரோட கருத்தும் அப்படின்னு சொல்ல தான் have a say.
have a say. Everyone should have a say in important decisions என்று யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃப்ரேசஸை இன்றைக்கி நாங்கள் பார்த்துருக்குறோம். எல்லாமே ஹேவ் வச்சு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஃப்ரேசஸ். ஸோ இவற்றை நீங்கள் நன்றாக மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. அதே போல் இந்த ஃப்ரேசஸை வச்சு உங்களோட ஓன் சென்டென்சஸையும் உருவாக்கி பாருங்கள், உருவாக்கி சொல்லி பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு இதை யூஸ் பண்ண வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படும் போது ஈஸியாக யூஸ் பண்ணி கொள்ளலாம். Understood? So let's meet with another important spoken English lesson. Until that, take care everyone.